முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு சென்னை பாரிமுனை அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோவிலில் தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு சென்னை மண்டலத்தை சேர்ந்த 74 திருக்கோயில்களின் 128 அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், ஓதுவார்கள், பூசாரிகளுக்கு புத்தாடைகளையும் 339 பணியாளர்களுக்கு சீருடைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் காவி முரளிதரன், இணை ஆணையர்கள் ச. லட்சுமணன், ஜே. முல்லை, துணை ஆணையர் ஆர். ஹரிஹரன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, இந்த ஆண்டு 12,911 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் சீருடைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோயிலில் தொடங்கி வைத்துள்ளோம். இதற்காக ரூபாய் 1.49 கோடி செலவிடப்படுகிறது என்று தெரிவித்தார். அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சீருடை வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயிலில் இந்த ஆண்டு இந்த சீருடை வழங்குவதற்காக தேவைப்படுகின்ற நிதி 1,49,00,000 ரூபாயை பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர் சீருடைக்கு துறை செலவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள், அர்ச்சகர்களுக்கு ஓய்வூதியம், பயிற்சி பள்ளியிலே பயிற்சி பெறுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் அனைவர்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்வு, அதேபோல் பொங்கல் திருநாளில் கருணை கொடை என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். ஆதித்யா எல்வம் திட்ட இயக்குநர் நிகழ்சாஜி சார்பில் அவர் படித்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஆரியநல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் எஸ்ஆர்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவைகளில் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் மற்றும் கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு கழிப்பறை வசதி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 11 லட்சத்திற்கான காசோலையை நிகழ்சாஜியின் சார்பில் அவரது சகோதரர் ஷேக் சலீம் செங்கோட்டை நகராட்சி ஆணையரிடம் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது செங்கோட்டை எஸ்ஆர்எம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஐஎஸ்ஆர்ஓ மூலமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் திட்ட இயக்குநராக எனது தங்கை நிகழ்சாஜி கடந்த 128 நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக அவள் படித்த இந்த செங்கோட்டையில் உள்ள 2 பள்ளிகள், ஒன்று ஆரம்ப பள்ளி ஆரியநல்லூர் ஆரம்ப பள்ளி, இன்னொன்று எஸ்ஆர்எம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் ஒரு சேவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதற்காக எஸ்ஆர்எம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2 கிளாஸ் ரூம் ஒரு 1200 சதுர அடியில் கட்டலாம் என்று நினைத்தோம். அதற்கு இந்த செங்கோட்டை நகராட்சி அணியினோம். செங்கோட்டை நகராட்சியின் ஆணையர் சுகந்தி அவர்கள் அதை நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக செய்தால் சிறப்பாக செய்ய முடியும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் 3 வயது சிறுமி சிறுத்தை தாக்கி உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்த நிலையில் பந்தலூர் அடுத்த மேங்கோஜ் ரோஜ் தேயிலை தோட்ட பகுதியில் இரவு சிறுத்தை ஒன்று நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் அப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை அருகே உள்ள வானம்பாடியில் இருந்து அம்மூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சரத்பாபு, சந்திரன், ஆனந்தன் ஆகிய 3 பேர் சோளிங்கர் பகுதிக்கு பணிக்காக இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக தெரிகிறது. அப்போது அம்மூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் தனது அக்காவை கல்லூரிக்கு அழைத்துக் கொண்டு வானம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் சரத்பாபு, கோபால், அருண்குமார் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ஆனந்தன், வைஷ்ணவி ஆகிய 2 மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து தொடர்பாக ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் ஜூன் 6ஆம் தேதி பொங்கல் விழா தொடங்கியது. ஒரு வாரம் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நிகழ்வாக ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் கலாச்சார விழா கொண்டாடப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் தலைமையில் திரிகோணமலை இந்து கல்லூரி மைதானத்தில் இந்த விழாவானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு 1008 பானையில் பொங்கல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 1500 பரத கலைஞர்கள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண கோலமிட்டு ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட இந்த பொங்கல் கலாச்சார விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் களப்பணிகள் குறித்து திட்டமிட்டு வருகின்றன. அதிமுக சார்பிலும் தேர்தல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் கூட அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரச்சார யுக்திகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பரபரப்பான சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அதிமுக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய கள நடவடிக்கைகள், பிரச்சார அணுகுமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு முன்னதாக கட்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப நிவாரணம் வழங்க முன்வர வேண்டும். கடந்த 2 தினங்களாக மாநிலத்தின் டெல்டா உள்ளிட்ட பல மாவட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெல் உட்பட பல வகையான பயிர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்திற்கு உட்படுகிறார்கள். எனவே தமிழக அரசு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய விளைபொருட்களுக்கு நிவாரணமாக ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் கொடுக்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளுக்கு மீண்டும் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் சகோதரி பில்கிஸ் பானு வழக்கில் இறுதியில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இருள் சூழ்ந்த வேளையில் நம்பிக்கை தரும் ஒளிக்கீற்றாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தங்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் உண்மைகளை மறைத்து கொடுங்குற்றவாளிகளை கூட விடுவிப்பதற்காக பாஜக முயற்சி செய்வதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் தனியார் நிறுவனங்களின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தீநகர், மந்தைவேலி, புரசைவாக்கம், மயிலாப்பூரில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சோதனை நடக்கிறது. தீநகர் பசுல்லா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை நடைபெறும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து சோதனை நடக்க வாய்ப்புள்ளதால் சோதனை நிறைவடைந்த பின்னரே இதுகுறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.